உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உறவுகளே, வருகின்ற ஜூலை 20 கோட்டை மாநகரமாம் திண்டுக்கல்லில் கள்ளர் உரிமை மீட்பு மாநாடு. உலகெங்கிலும் ஆளக்கூடிய இந்த மண்ணின் பூர்வீக மக்களாக இருக்கக்கூடிய கள்ளர் உறவுகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பிக்க வேண்டுமாய் அனைத்து கள்ளர் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என்ன உரிமை மறுக்கப்பட்டிருக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையே கிடையாது. அதாவது எப்படின்னா, ஒரு மனிதன் வாழ்வதற்கான அடிப்படைக்கு உரிமைகளை பெறுவதற்கும் அதை தருவதற்கும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அரசியல் ஆளுமையில் முழுமையாக இல்லை. இந்த மனிதனுடைய முதல் குடி மூத்த குடி என்று சொல்லி விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்ட இந்த மனித இனத்தை பாதுகாப்பதற்கு காப்பதற்கு ஆட்கள் இல்லை. அதை அரவணைப்பதற்கு இன்றைய அரசியல் சூழ்நிலையும் இல்லை, அரசியல்வாதிகளும் கிடையாது, அரசியல் அதிகாரியும் கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கீழடியில் கண்டெடுக்கப்பட்டவை மனித வாழ்வியல் முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. 2000 வருஷம் தான் ஆச்சு. 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட 70,000 ஆண்டுக்கு மனிதனால் உருவாகி இருக்கக்கூடிய மனிதனுடைய மரபணு கொண்ட இந்த சமூக மக்கள் கள்ளர் சமூக மக்கள் என்பதை பாதுகாப்பதற்கும் அதற்கு முறையாக கோரிக்கை வைத்து அவற்றை பாதுகாக்குவதற்காக எந்த ஒரு அரசியல்வாதிகளும், குறிப்பாக நம்மகிட்ட ஓட்டை வாங்கிக்கிட்டு நம்ம மூலயமா அரசியல் அங்கீகாரம் பெற்றுக்கிட்டு நல்ல பொருளாதாரத்தை முன்னேறிஞ்சுக்கிட்டு நம்ம கோரிக்கை கேட்க முடியல. ஒரு கோரிக்கை கூட கேட்கறதுக்கான மனநிலையில் இன்றைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலைவாதிகள் அரசியல்வாதிகள் இல்லை. இது எப்போ பண்ணுறது, யார் எப்போ இந்த மணியை கட்டுறது, எப்போ இதை கோரிக்கை சொல்கிறது? ஏன்னா நம்ம மக்கள் எல்லாமே இருக்கிற ஆளுங்கட்சிக்கோ ஆண்ட கட்சிகளுக்கோ ஆளப்புற கட்சிக்கோ அடிமையாக பண்ணைக்கு கூலிக்கு வேலையாக இருந்துக்கிட்டு ஒரு அடிப்படையான மக்களுடைய குறைகளை போய் அந்த கட்சியோட தலைமையிலையோ கட்சி மாவட்ட செயலர்கிட்டயோ அமைச்சர்கிட்டயோ எம்எல்ஏட்டோ எம்பிட்டோ மேட்டு சொல்ல பயப்படுறீங்களா? சொல்ல தெரியலையா? சொல்ல கூச்சமாக இருக்கா, வெக்கமாக இருக்கா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் பெரும்பான்மை வாழக்கூடிய இந்த கல்லறின மக்களுடைய வாழ்வியல் இது என்ன இது தலையெழுத்தா? எல்லா சமுதாயம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு காவல் கொண்ட இந்த சமுதாய மக்களுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய வாழ்வியல் பண்பாடு கலாச்சாரங்களை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாயிருக்கு. இந்த மண்ணோட பூர்வீக மக்களுக்கு இந்த ஒரு நிலை. இதை யார் கேட்பது? அரசியல் அமைப்புகள், சமூக அமைப்புகள் ஏராளம் தாராளம் இருந்தாலும் போது கூட அடிப்படை கட்டமைப்பான விஷயங்களை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி சரிப்படுத்தி பாதுகாப்பதற்கு எந்த அமைப்புகளும் முழு நேரமாக முழு முயற்சியாக தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக செய்வதற்கு இல்லாத சூழ்நிலையும் மக்களுடைய அறியாமையும் இதற்கு முழு காரணம். 100க்கு 50க்கு ரோட்ல நிக்க வச்சிட்டேன். ஓட்டு போடுறதுக்கு 100 ரூபா கொடுக்குறேன், 200 ரூபா கொடுக்குறேன், ரோட்ல நிக்கிறேன். ஆனா கேட்டேன், நான் கல்லறில் அந்த வகைரா இந்த வகைரா, அந்த நாட்டுக்காரு அந்த பட்டத்தில் இருக்கு இந்த பட்டத்தில் 100 ரூபா கரையத்தில் நிக்க வைக்க வச்சிட்டான். அதுல குறிப்பா நம்ம சமூகத்தை சார்ந்தவனே அந்த கட்சியில இருந்துகிட்டு வருஷத்துல ஒரு நாளைக்கு 5 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு நம்மகிட்ட 150 கொடுத்து ஏமாத்தி ஓட்டை வாங்கி அவன் செழிப்பா செழுமையா வலிமையா வளமையா வாழ்ந்துட்டு நம்மள ரோட்ல பஞ்சம் பரதேசியா அலைய விட்டுருக்கான்.